வடச்சட்டி வச்சாச்சு. அதுல எண்ணெய் ஊத்தியாச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறோம். என் மூஞ்சி தெரியாம சரி. அப்ப சரி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன பண்ண போறோம், நண்டு செய்ய போறோம். நண்டை கிளீன் பண்ணி எடுத்து இங்க வடச்சட்டில வச்சாச்சு. சூப்பரா கிளீன் பண்ணிக்கிறோம். கிளீன் பண்ணி எடுத்து வடச்சட்டில வச்சாச்சு. இப்ப கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் உள்ள கடுகும் பெருஞ்சீரகமும் தேவையான அளவு போடாச்சு. 2 கிலோ நண்டுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்குங்க. மிக்சியில பெரிய வெங்காயம் அரைஞ்சு வச்சிருந்தோம். அதை ஒரு அரை அரைச்சாச்சு. அது நீங்களே போடுறீங்களா? போட்டுங்க. கரண்டிங்க க்ளோஸ் எல்லாம் வரணும். அங்கிருந்து எடுங்க. ஜூம் எல்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே எடுத்துங்க. மழை வெங்காயத்தை சிறு சிறுதாக அரிஞ்சு மிக்சியில் ஒரு அடிச்சு வச்சாச்சு. அடுத்து தக்காளி சிறு சிறுதாக அரிஞ்சு வச்சு மிக்சியில் அடிக்க போறோம். அது வரைக்கும் வந்து வெங்காயத்தை நல்லா வணக்கி விடுறோம். வெங்காயத்தை வணங்குறப்போ கண்ணிலிருந்து கண்ணீர் எல்லாம் வருது. அப்படிதான் வருமா? இப்போ என்ன பண்ணுங்க, வணங்கின வெங்காயத்து கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அப்படி நல்லா வணக்கி விடுறோம். மல்லித்தலை போடுங்க. அப்படியே 4 மல்லித்தலை அப்படியே மேலே தூவி விடுறேன். அதெல்லாம் வேணாம். இப்போ வந்து பூண்டும் பச்சை மிளகும் வந்து சிறு சிறுசா நறுக்கி வச்சுக்கிறோம். அதை தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? நண்டு செய்யறது பிரச்சனை இல்லை. நண்டு வந்து வாங்கும் போதே பெரிய நண்டு சின்ன நண்டுன்னு இருக்கும். இந்த பெரிய நண்டுங்கிறது வந்து ஆண் நண்டு, சின்ன நண்டு வந்து பெண் நண்டு. ஆனா வாங்கல் வந்து நீங்க எவ்வளவு தூரம் சிறுசா நண்டு எடுக்கணும் அந்த அளவுக்கு நண்டு டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி தெரிஞ்சுங்க. இப்போ சூப்பரா கிளீன் பண்ணி வச்சுக்குது. நண்டு வந்து பக்குமா செய்யல அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி வாசம் வரும், டேஸ்ட் எல்லாம் போயிரு. ஐயோ இருங்க. அடுத்து தக்காளி போடலாமா? அடுத்து வந்து மிக்சியில வந்து சிறு சிறுசா தக்காளி நறுக்கி வச்சிருந்தோம். அதை இப்போ வறுத்து கட்டி ஒரு கலர் போறோம். ஆமா, பெரிய ஃபங்க்ஷன் ஒரு 5000 பேர் செஞ்சுறாச்சா, ஒரு 5 பேர் செய்யறாங்கிறது அது பெருசா தெரியல.
அடுப்பு வந்துட்டு அப்பப்போ அடுப்பு எரியான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா இப்போ வெறிஞ்செடிதான் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சமையல் ஆகாதுக்கு முன்னாடி 4 பேர் வந்து வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த மேடத்தை வச்சுருங்க, தைச்சு கொடுத்துடல. லிவிங் இல்லை நல்லா வணங்கிட்டு பார்த்துக்கலாம். இங்கண்ணா தக்காளி போட்டு வணக்கத்துக்கு இவ்வளவு வாசம் வருது. 2 ஸ்பூன் போடுங்க. போனாங்க. உப்பு எடுக்கணும், எடுத்து போடுங்க. 1 ஸ்பூன் போடுங்க. போடுங்க. தேவையான அளவு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டுறோம். நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் நண்டை போட்டு பெரட்டி எடுத்து வைக்க போறோம். இது நண்டு கிரேவி. இப்போ ரொம்ப நேரம் கிண்டாம ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்றது வேக வரும். இது வந்து நம்ம பாண்டிச்சேரியில தவளை குப்பத்துல போய் ஓட்டி அப்படிங்கிற இடத்துல கடற்கரையில் போய் நண்டு வாங்கிட்டு வந்தோம். நண்டு இப்போ கிரேவி செஞ்சுட்டு இருக்கிறோம். செய்யறது பார்த்தால 4 வீட்டுக்கு வாசம் அடிக்கணும்னு நினைக்கிற பேர் 4 பேர் வெயிட்டிங் உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்காக. எடுத்து கொடுத்து ஃபர்ஸ்ட் அந்த மேடத்துக்கு டெஸ்ட் பண்ண போறோம். அது எப்படின்னு பார்த்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிச்சுன்னா மற்றவங்கெல்லாம் கொடுக்க போறோம். அடுத்து ஒரு 5 கிலோ 6 கிலோ மீனை வாங்கிட்டு வந்துருக்கோம். அடுத்து மீன் குழம்பு வைக்க போறோம். அது எப்படின்னு எல்லாரும் பார்க்க போறீங்க. நல்லா மசாலா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு வணக்கி விட்டுக்கிறோம். இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்ப நண்டு எடுத்து போட போறோம். இப்ப நல்லா வந்து மசாலா நல்லா கலங்குற அளவுக்கு நான் நண்டை திருப்பி போடுறேன். நண்டா வண்டா நண்டு. ஓகே.
கேமராமேனுக்கு எச்சி ஊதுன்னு நினைக்கிறேன். நல்லா வந்து நண்டை வேக விடணும். நல்லா மசாலா பிடிக்காத நல்லா திருப்பி விடுறோம். திருப்பி விட்டு நல்லா நண்டை வேக விட்டோம்னா சூப்பரான நண்டு கிரேவி இப்போ தயார். கொஞ்சம் வணங்கிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மசாலா 2 ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு பாட்டி விட போகிறோம். அது கூட கொஞ்சம் பெப்பர் பொடி போடுறோம். ஒரு செம்பு தண்ணி ஊற்ற போறோம். அப்பதான் நல்லா நண்டு வேக இருக்கும், உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ வந்து நண்டு வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஏற்கனவே தேங்காய் அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் அரைச்சது தான் இப்போ கொட்டி நல்லா கொலாய் விட போகிறோம். இப்போ அரைச்சி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். அதை நல்ல முறையாக வடத்தில் ஒரு 4 திருப்பி வைக்க போகிறேன். மூடிட்டு இறக்க வேண்டியது. மல்லித்தலை வேண்டியது. மல்லித்தலை தேவையான அளவுக்கு மல்லித்தலை போட போகிறோம். போட்டு தடத்தில் மூடி வச்சுட்டா ஒரு 2 நிமிஷத்தில் நல்ல முறையாக வெந்துடும்.